டாக்டர் கலைஞரையா சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருனாக்கா, காலத்திற்கேற்றாற் போல் அரசியல் செய்ய வேண்டும். அதனால இப்போ நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த காலத்துல பண்ற அரசியலை பேசுவோமா? நேத்து மலையில முளைச்ச காளானெல்லாம் கேக்குது நம்ம கட்சியை பார்த்து. என்ன கேக்குது? பெண்கள் பாதுகாப்புக்காக திமுக என்ன பண்ணீங்கன்னு கேக்குது. நான் அந்த தற்குறி கூட்டத்துக்கிட்டலாம் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். வெறும் சட்டையை மட்டும் மாத்திக்கிட்டு, எப்படி சட்டையை மட்டும் மாத்திட்டு எங்க அண்ணன் பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு படையவே உருவாக்கிட்டாருடா அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கீங்கல்ல. அப்படிப்பட்ட பெண்கள் பாதுகாப்புக்காக பெண் காவலர்களை உருவாக்கியதே டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் தான். இன்னும் சொல்ல போனா ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்லுவோமா இந்த தற்குறி கூட்டத்துக்கு? என்ன தெரியுமா? ஒரு சம்பவத்துல இருந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த தற்குறி கூட்டம் மாதிரி அது ஃபேக் நரேட்டிவோ இல்ல பொய் பரப்புரையோ கிடையாது. உண்மை சம்பவம். 1998 சரிகா ஷான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு எத்திராஜ் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எப்பவுமே பிரேக் டைம்ல வழக்கமா ஜூஸ் குடிக்கிறதுக்காக பக்கத்துல இருக்க கடைக்கு போவாங்க. அப்போ 9 இளைஞர்கள் ஆட்டோ ரிக்ஷால அந்த பெண்களையும் அந்த பெண்கள் மீது தண்ணியை இது பண்ணி அந்த பெண்கள் மேலே கிட்ட நெருங்கி ஹராஸ் பண்ண பார்க்குறாங்க. அப்போ அந்த பெண் பாதிப்படைஞ்சு கீழே விழுகிறாங்க. அதனால அவங்களுக்கு பின் தலையில் அடிப்படுது. அந்த கயவர்கள் 9 பேரும் ஓடி போயிடுறாங்க. இந்த பெண்ணை மருத்துவமனையில் சேர்க்கும் போது இந்த பெண் உயிருக்கு போராடிய நிலைமையில இருக்காங்க. கோமாக்கு போயிடுறாங்க. தன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கே அந்த பெண் இறக்கவும் செய்கிறாங்க. அன்றைக்கு முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞரையா காதுக்கு இந்த செய்தி வருது. என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி அந்த பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் தனிப்படையை உருவாக்கி 5 நாட்கள்ல, எப்படி இப்போ சிசிடிவிலாம் இருக்கே, இந்த மாதிரி சிசிடிவிலாம் கிடையாது, 5 நாள்ல அந்த கயவர்களை கண்டுபிடித்தாரு. கண்டுபிடிக்கும் போது போலீஸ்காரங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இதை விபத்துன்னு தான் சொல்ல முடியும், வேற எந்த கேஸும் அவங்க மேல போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது டாக்டர் கலைஞர் ஐயா யோசிக்கிறார், இன்னைக்கு 1000 சட்டங்கள் பெண்களுக்காக இருக்கலாம், ஆனால் 1998 இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்து இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக பெண்களுக்காக தனி சட்டம் இயற்றிய ஒரே மாநிலம் நம்மளுடைய மாநிலம் தான். அந்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தை சாரும். என்ன சட்டம் தானே கேக்குறீங்க? இன்னைக்கு எல்லா பெண்களும் வேலைக்கு போறவங்க, கல்லூரி போறவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, ஈவ்டீசிங்ல தூக்கி உள்ள வச்சிருவேன் அப்படின்வாங்க. அப்படிப்பட்ட ப்ரோஹிபிஷன் ஆஃப் ஈவ்டீசிங் ஆக்ட் 1998 கொண்டு வந்தவரே டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். அந்த கயவர்களுக்கு 9 பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தாரு. இந்தியாவுக்கே விதை போட்டது யாரு? பெண்கள் பாதுகாப்புல நம்ம கட்சி தான், திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இந்த தற்கூரிங்க கிட்ட நீங்க இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தற்கூரிங்க என்ன தெரியுமா சொல்லும்? கேள்வி கேட்டதே அவனுங்க தான். ஆனா என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? கதறு கதறு, பிளாஸ்ட் பிளாஸ்ட் இப்படி சொல்லுவாங்க. பாக்குற நம்மளுக்கு என்ன தோணும்னா, பைத்தியமாடா இவனுங்க, என்னடா இப்படி சொல்றானுங்கன்னு. ஆனா அவனுங்க பைத்தியம்லாம் கிடையாது, அவனுங்க மூளை சலவை செய்யப்பட்ட ரோபோக்கள். அவனுங்களுக்கு சொல்லி கொடுத்தத அப்படியே செய்யற ரோபோக்கள் அவனுங்க. இதெல்லாம் நம்ம தற்கூரின்னு சொல்லும் போது அவங்க அண்ணன் கோவப்படுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, என்ன தற்கூரி தற்கூரின்னு சொல்றீங்க அப்படி கத்துவாரு. இந்த மாதிரி பண்றவங்கள விஜய் சார் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் சார் உங்ககிட்ட, இந்த மாதிரி பண்றவங்கள தற்கூரி சொல்லாம என்ன சொல்லணும் அதையும் நீங்களே சொல்லுங்க. இதுல வேற ஆட்சிக்கு வந்த 1 மாசத்துல, இவங்க ஆட்சிக்கு வந்த 1 மாசத்திலேயே சட்ட ஒழுங்கு சந்தை சிரிக்குது. இதெல்லாம் கேட்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? நீங்க தான் 6 மாசம் டைம் தரேன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க அப்படின்னு கதறுவானுங்க. அடே தற்கூரிங்களா, நாங்க உங்ககிட்ட உங்க அண்ணன் சொன்னாரே, தாய் மாமா சீர் ஏன் கொடுக்கல, தாலிக்கு தங்கம் ஏன் கொடுக்கல, மகளிருக்கு 2500 ரூபாய் ஏன் கொடுக்கல, 6 சிலிண்டர் ஏன் கொடுக்கல, 4000 ரூபாய் லிஸ்ட் இந்த மாதிரி பெருசா போயிட்டே இருக்குங்க. அண்ணன் அவ்வளோ பிட்டு போட்டு வச்சிருக்காரு, பிட்டு பிட்டா போட்டாரு, அது பிட்டாவே முடிஞ்சிரும் போல இருக்கு. அப்படிதான் இருக்கு இவனுங்க கதை. என்ன சொல்றது?
இதுக்கு மேல பெண்கள் பாதுகாப்பு பத்தி, சட்ட ஒழுங்கை பத்தி நம்ம பேசும்போது என்ன தெரியுமா சொல்வாரு, இவங்க அண்ணன் சொன்னதான் நம்ம கேட்போம். என்னன்னா இவங்க அண்ணன் என்ன தெரியுமா சொன்னாரு, பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த செகண்ட், எப்படி அடுத்த செகண்ட் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பை 100% உறுதி செய்வேன்னாரு. இன்னைக்கு அந்த மிஸ்டர் விஜய் சார் எங்க போனாரு? அப்ப கேட்டாரு, என்ன தெரியுமா கேட்டாரு, முன்னாள் முதலமைச்சரை பார்த்து, சிஎம் சார் எங்க சார் போனீங்க? பெண்கள் பாதுகாப்பாவே இல்ல சார், ராஜினாமா பண்ணுங்க சார் சொன்னாரு. இப்ப நான் கேக்குறேன், சிஎம் சார் எங்க சார் போனீங்க? பாதுகாப்பே இல்ல சார் பெண்களுக்கு. ஏன் உங்க தாவேகா கட்சிக்காரங்க கிட்ட இருந்தே பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல சார், எங்க சார் போனீங்க? இதுல வேற இவரு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா எல்லார்கிட்டயும், நம்ம எல்லாரும் வந்து ஓட்டு உள்ளவங்க கிட்ட ஓட்டு கேட்டோம். ஆனா இவர் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய கும்பிட போட்டு, குட்டீஸ் இந்த மாமாக்கு ஓட்டு போட சொல்லுங்க குட்டீஸ், உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி அப்படின்னு சொன்னாரு. சார் இப்ப நான் கேக்குறேன், அந்த குட்டீஸ் வந்து நீங்க சொன்னீங்களே ஓட்டு போட சொல்லுங்கன்னு, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொத்து கொத்தா செத்துட்டு இருக்காங்க சார். ஏன் முந்தா நேத்து ஒரே நாள்ல 5 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் 252 கேஸ் இருக்கு, அதுல 135 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க என்ன சார் பண்ணீங்க? அவர் என்ன பண்ணாரு, சினிமா நடிகர் நடிகைகளோட புகைப்படம் எடுத்து கொண்டிருந்தாரு. குழந்தைகளை பார்க்கல, அதுக்கு ஒரு சட்ட ஆலோசனை கூட்டம் போடல, எதுவும் பண்ணல. சினிமா நடிகை ஏன்னா ஒரு சினிமாக்காரருங்க. எப்பவுமே ஒரு விஷயம் பார்த்திருப்பீங்க நீங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன் மீட்னு ஒன்று வைப்பாரு. அப்பெல்லாம் வந்துட்டு நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஸ்டோரியை தான் இப்போ சொல்லிட்டு முதலமைச்சராக உட்காந்துட்டு இருக்காரு. படம் ஹிட் ஆயிடுச்சு, இனி அவரு வீட்டில் தான் இருப்பாரு, மக்களை சந்திக்க மாட்டாரு. ஆனா இந்த மக்கள் அடுத்த ப்ரொமோஷன் மீட்டுக்கு அவர் வருவாரு, அதுக்கு நீங்க செருப்படி கொடுக்கணும் அவருக்கு. அதை வந்து ஃப்ளாப் ப்ரொமோஷனா மாத்தணும் நீங்க. ஆனா இப்போ கொலை, கற்பழிப்பு போன்ற பல கன்றாவியான இதெல்லாம் நடக்குது. நம்ம முதலமைச்சர் வாயை திறக்க மாட்டாரு. ஏன் தெரியுமா வாயை திறக்க மாட்டாரு? அவர் பினாமி முதலமைச்சர். ஏன்னா முதல் போட்ட முதலமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, அவரு, நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், முதல் போட்ட முதலமைச்சர், நான் வந்து உங்களை வெறும் மேடைகள்ல நடக்கக்கூடிய இதுக்கும் கேரவன் இருக்குல்ல அங்க நடக்கக்கூடியதுல மட்டும்தான் நீங்க பேசணும், நீங்க மற்றபடி எந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு போல இருக்கு நம்ம முதல் போட்ட முதலமைச்சர். ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு பர்மிஷன் கொடுத்துருப்பாரு போல இருக்கு. திடீர்னு ரோட்ல இறங்கி நீங்க போய் யாரையாவது ரசிகர்களை பார்த்து கையை கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதை மட்டும்தான் இன்றைய முதல்வர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இப்போ இந்த கூட்டம் வந்து நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒரு விடை கண்டுபிடிச்சிருக்கு. என்ன விடை தெரியுமா? ரொம்ப அற்புதமான விடை கண்டுபிடிச்சிருக்கு. என்னன்னா, இளைஞர்களுக்கு மத்தியில் போதை கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது, அதனாலதான் குற்றம்லாம் நடக்குது, அதெல்லாம் சரி பண்ணாதான் இந்த சட்ட இதெல்லாம் சரி பண்ண முடியும், குழந்தைங்களெல்லாம் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுது அந்த கூட்டம். அந்த கூட்டத்துக்கு ஒரே ஒரு கேள்வி நான் கேட்குறேன், அதெல்லாம் சரி பண்ண முடிஞ்சாதான் சரி பண்ண முடியும்னு சொல்லிச்சு அந்த கூட்டம். அது என்ன கூட்டம் தெரியுமா? வீட்டுக்கு ஒரு விஜய் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா எலெக்ஷன் டைம்ல, அதே கூட்டம் தான் அது. அப்போ அந்த கூட்டத்துடைய தலைவர் கடைசி படம், எப்படி கடைசி படம் நடித்து முடிக்கிற அளவுக்கு கூட சரக்கு, தம்மு, போதை பொருளை கொண்டு நடிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த தலைவர். இதுல பாட்டு வேற என்ன தெரியுமா? 10வது பாட்டில் நான் குடிக்க, அண்டால கொண்டு வா சியர்ஸ் அடிக்க. இப்படிலாம் இளைஞர்களை ஊக்குவிச்சு மோட்டிவேஷன் பண்ணி அவர்களை வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கியவர் மிஸ்டர் விஜய் அவர்கள். இன்னைக்கு அப்போ வீட்டுக்கு ஒரு நடிகர் விஜய் இருந்தா தமிழ்நாடு எந்த லட்சணத்துல இருக்கோ இந்த லட்சணத்துல இருக்கும். கடைசியா ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நிறைவு பெற நினைக்கிறேன். என்னன்னாக்கா, இந்த தாவேகா கூட்டம் வந்து ஒன்று சொல்லும். என்ன சொல்லும்னா, திமுக அடிமை, நம்ம என்ன கேட்டாலும் திமுக அடிமை அப்படின்னு ஒரு இது சொல்லும். அந்த கூட்டத்துக்கு சொல்ற,
ஆமா, நாங்க திமுக அடிமைதான். ஏன்னா மக்களுக்காக ஒண்ணுமே செய்யாத தலைவனுக்கு படத்தை பார்க்கறதுக்கு நீ 3000 ரூபாய் 4000 ரூபாய் டிக்கெட்டை வாங்கி உன் சொந்த பணத்தை போட்டு செலவு பண்ணி பாலாபிஷேகம் பண்ண நீங்களே அவனுக்கு சொம்படிக்கிறீங்கள. சொம்படிக்கும் போது 75 வருடங்களாக மக்களுக்காக உழைத்த கட்சிக்காகவும் அதன் சுயமரியாதை கொள்கைக்காகவும் நாங்க அடிமைதான். ஆமா, நாங்க சுயமரியாதை கொள்கைக்கு அடிமைதான். இன்னொரு கடைசியா இந்த பிஜேபியை வழி நடத்துது இல்லையா RSS, அதுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. தாவேக்காவுடைய ரூட் மாஃபியா இருக்குல்ல, அதுக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது. ஏன்னா பிஜேபியை வழி நடத்தக்கூடிய RSS-ஐ விட கொடூரமானவர்கள் தாவேக்காவின் ரூட் மாஃபியா. இந்த கருத்தை நான் எங்கேயுமே பின்வாங்க மாட்டேங்க. ஏன்னாக்கா பிஜேபி மதத்தால் மனிதனை பிரிப்பான். ஆனா இந்த தாவேக்காவுடைய ரூட் மாஃபியா மனிதனை மனிதனால் அழிக்க வைக்கக்கூடியவர் தாவேக்காவின் ரூட் மாஃபியா. அதனால இங்க வந்திருக்க எல்லாருக்கும் சொல்றேன், டீ கடை அரசியலை தாண்டியும் இனி சமூக வலைத்தளத்துல தான் அரசியல் இருக்கு. சமூக வலைத்தளத்தில் களமாடுவோம். நம்ம இந்த தற்குறி கூட்டம் மாதிரி ஆபாசமெல்லாம் பேச வேணாம், ஆக்கப்பூர்வமான கருத்துக்களோடு களமாடுவோம். நான் இந்த மேடையில நிற்க காரணமா இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போராடுவோம், மீண்டு வருவோம்.